தளபதி என்ற மனிதரினுடைய ஒரு கடைக்கண் பார்வை போதும், அவரினுடைய ஒரே ஒரு எழுத்து போதும், அவர் கையெழுத்துல வந்த ஒரு கடிதம் போதும், தமிழ்நாட்டே அது புரட்டி போடும் என்பதற்கு இந்த நாள் சரித்திரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு உதாரணமாக மாறி இருக்கிறது. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாய் குலங்களுக்கும் அரணாக தான் நிற்கிறேன், பாதுகாப்பாக நிற்கிறேன், ஒரு அண்ணனாக நிற்கிறேன்னு சொன்னார். அதை அவங்களால தாங்க முடியலையா? அந்த கடிதத்தில் என்ன இருந்தது, கவர்னர் என்ன நடந்தது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், என்னருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லணும்னா வேதனைக்கும் ஆளாகிறேன். அது ஒரு காலேஜா இருக்கட்டும், வேற இடமா இருக்கட்டும், பொது இடமா இருக்கட்டும், தனியார் எந்த இடமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய இந்த செயல்களை பார்த்து ஒரு அண்ணனா என்னுடைய மனசு தாங்க முடியாத வேதனை அடையுதுங்கிறத சொல்றாரு. யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், யார்கிட்ட போய் நாம கேட்கறது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே. அதற்காகவே இது கடிதம். எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம். உங்கள் அண்ணன் பிரியமுடன் விஜய் என்று ஒரு பக்க கடிதம். இந்த கடிதத்தை உங்களால பொறுக்க முடியும். ஏன் இந்த கடிதத்தை மாணவிகை கையில கொடுக்க கூடாது? ஏன் இந்த கடிதத்தை பெண்கள் கையில கொடுக்க கூடாது? எந்த அரசியலமைப்பு சட்டம் இப்படி ஒரு கடிதத்தை மற்றவங்களுக்கு தரக்கூடாதுன்னு இந்தியாவில் எந்த சட்டம் சொல்லுது? மாறாக எல்லா எதிர்கட்சியை சார்ந்த அவங்களும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த கொடிய குற்றவாளி இருக்கான் பாருங்க, ஞானசேகரன், அவன் முதல்ல குற்றவாளி இல்ல, எங்க கட்சியை சேர்ந்தவன் இல்ல அப்படின்னு ஆளும் தரப்பு என்னென்னவோ பண்ணி குட்டிக்கரம் அடிச்சு நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆதாரங்கள் வருது. அவரு அந்த கட்சியை சார்ந்தவரே இல்லைன்னா திமுகவினுடைய பவள விழா, அந்த பவள விழாவில் அவர் வேலை செய்யறது, நடந்து வருவது என்று அடுத்தடுத்து போட்டோஸ் வீடியோஸ் வந்திருக்கு. கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவன் பவள விழாவில் என்ன பண்றான்? கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவனுடைய வீடா என்னன்னு தெரியல, அவனுடைய போட்டோ கூட மாட்டிருக்கு. அந்த இடத்துல மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ட்விட்டர் ஹேண்டில், மாண்புமிகு அமைச்சர் போட்ட அந்த ட்விட்டர் ஹேண்டில் இருந்த ஒரு போஸ்ட்ல பெஞ்சல் புயல் நிவாரண பணியின் போது பின்னாடி நிற்கிறான். கட்சிக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொன்னீங்களே.